பிறகு வீட்டுக்குள்ள போன ராக்கி கிளி காகங்கள் சொன்ன மாதிரியே கூட்டுக்கு அடியில தன்னுடைய சூட்கேஸ ஒளிச்சு வச்சது. அப்பாடா, இனிமே எந்த கவலையும் இல்ல. என்னோட சூட்கேஸ் இந்த கூட்டுக்குள்ள இருக்கும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்த களைப்புல ராக்கி கிளி நல்லா தூங்கிட்டு இருந்தது. ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி கிளம்புங்க, அந்த ராக்கி நேரம் கண்டிப்பா தூங்கி இருக்கும். கோரி, அந்த ராக்கிய சாதாரணமா நினைச்சிடாத. சின்ன சத்தம் கேட்டாலும் போதும், உடனே எழுந்திருச்சிரும். காலுஜி கவலைப்படாம என் கூட வாங்க. இந்த மாதிரி பறவைகள் கிட்ட எப்படி திருடணும்னு எனக்கு தெரியும். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ராக்கி கிளி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராக்கி கிளி வீட்டுக்கு போன உடனே காலுக்காகவும் வீட்டுக்கு வெளியில உட்காந்து யாராவது வராங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சது. கோரிக்காக ராக்கி கிளி வீட்டு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் ராக்கி கிளி